வாக்கு கொடுத்துட்டார்ல, ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல. ஆனா நீங்க சூழ்நிலையை பாக்குறீங்க, சூழ்நிலை ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலை ஒண்ணுமே இருக்காதுப்பா, அதுதான் நான் கிரியை செய்ய போகிற இடம். ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு சொன்னாரு அப்படின்னா, அது செய்யறதுக்கான ஒரு சாத்தியக்கூறான சூழ்நிலை எல்லாம் கரெக்டா வரணும், எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சு கரெக்டா போனா மட்டும்தான் இந்த வார்த்தை நிறைவேறும்னு நம்ம நிறைய நேரங்கள்ல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா, அந்த சூழ்நிலையை புரட்டி போடுறதுக்கு அவருக்கு ஒரு நிமிஷம் போதுமானது. ஏனென்றால் உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஏன்னா அவர் தான் அதை உண்டாக்கி இருக்கிறார். அவருக்கு உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப லேசான காரியம். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஆண்டவர் செய்வதற்கான சூழ்நிலையே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நடக்கிறதுக்கான சூழ்நிலைன்னு நினைக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவது பட்சம், ஆனால் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் முழுவதுமாக நிறைவேறும். இன்னைக்கு நீங்க நிக்கிற சூழ்நிலையில ஒண்ணுமே வழி இல்ல, ஒரு வருமானத்துக்கான வழி இல்ல, இல்ல எந்த ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்துக்கோ ஒரு முன்னேற்றத்துக்கான வழியே தெரியல, அப்படிதாங்க நாங்க தவித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க இருந்து எப்படிப்பட்ட உதவி வரும்னு சொல்லி நீங்க சில இடங்கள்ல எதிர்பார்த்தீங்க, எதிர்பார்த்த சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் வரல. ஆண்டவர் சொல்றாரு, உங்க உயர்வுக்கான, உங்க ஆசீர்வாதத்துக்கான வழி நீங்க நினைக்கிற பாதையில இருந்து கிடையாது, அதை விட கர்த்தர் வச்சிருக்கிற வேறு வழியில கர்த்தர் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கர்த்தர் கொடுப்பார். இதுதான் தேவ திட்டம். நம்ம சில பாதைகளை போட்டு வச்சுட்டு, இது இப்படி இப்படி எல்லாம் இந்த ஸ்டெப்புக்கு நடந்தா மட்டும்தான் இந்த காரியம் நடக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க நிறைய நேரத்தில் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் நிறைய காரியங்கள் தடையும் தாமதமுமாய் நிற்கிறது. ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது, அவர் கொடுக்கிற பாதை இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் எப்படி வேண்டுமானாலும் தன் காரியத்தை நடத்துகிறவர். அததான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காத்தையும் பார்க்க மாட்ட, மழையையும் பார்க்க மாட்ட, அப்புறம் எப்படி பள்ளத்தாக்கு நிரம்பும்? அது தேவனுடைய வார்த்தை, தேவனால் அது கூடும். இதுதான் தேவனுக்குள்ளாக நீங்க வைக்கிற விசுவாசம்.